அனைவருக்கும் வணக்கம். வரவேற்கிறோம். கியான்ஷலா மும்பையின் அலிபாக் நகரில் பிபி பார்ட்னர்ஸால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆச்சைட் பட்சாலா பயிற்சி திட்டத்தில் கலந்து கொள்ள பிக்கு அழைக்கப்பட்டுள்ளது. மாமா கியானியுடன் பிக்கு தங்கள் படகு காத்திருந்தனர். இத்தகைய நிகழ்வுகள் அறிவும் உந்துதலும் நிறைந்தவை என்று மாமா கியானியிடமிருந்து கேள்விப்பட்டதால் பிகு மிகவும் உற்சாகமாக இருந்தார். நீ பாட நிகழ்வின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள். பிபி பார்ட்னர்ஸ் மற்றும் அது வழங்கும் பல்வேறு தயாரிப்புகளை பற்றி நிறைய அறிய இந்த மாலை உங்களுக்கு உதவும் என்று நான் நம்புகிறேன். காப்பீட்டாளர்கள் மற்றும் பிபி கூட்டாளர்களின் பயிற்சி குழு நிச்சயமாக உங்கள் மனதை எரியப்படுத்தும். நன்றி மாமா கியானி. இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக இருக்க நான் பிபி பார்ட்னர்ஸ் அழைக்கப்பட்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். இந்த நிகழ்வுகள் மிகவும் தகவலறிந்தவை என்று எனது சக ஆர்எம்களிடமிருந்தும் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாருங்கள் மாமா கியானி, பல பொருட்களுடன் இவ்வளவு பெரிய கப்பல். மாமா கியானி, சரக்கு அல்லது கப்பல் மூழ்கினால் அல்லது தீப்பிடித்தால் என்ன வகையான அபாயங்கள் உள்ளடக்கப்படுகின்றன என்று நான் யோசித்துக் கொண்டேன். கடல் காப்பீடு என்று அழைக்கப்படும் ஒரு தயாரிப்பு உள்ளது. இது ஒரு வணிக கேரியரின் ஈடுபாட்டுடன் எந்த ஒரு போக்குவரத்து வழியாகவும் சரக்குகளை போக்குவரத்து செய்வதில் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான அபாயங்களை உள்ளடக்கியது. இது ஒப்பந்தம் ஆரைட்மெனர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தயாரிப்பு சரக்குகளை மட்டுமல்லாமல் மரைன் ஹல் காப்பீட்டின் கீழ் முழு கப்பலையும் உள்ளடக்கியது. ஆஹா மாமா கியானி, இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. இதை பற்றி மேலும் சொல்ல முடியுமா? நிச்சயமாக. பொருட்கள் தோற்றத்திலிருந்து இலக்குக்கு போக்குவரத்தில் இருக்கும்போது ஏற்றுமதி, இறக்குமதி அல்லது உள்நாட்டு முறை வழியாக சாலைகள், ரயில்வே, ஏர்வேஸ், நீர்வழிகள் அல்லது கூரியர் வழியாக கடல் சரக்கு காப்பீட்டின் கீழ் உள்ளடக்கப்படலாம். சரி மாமா கியானி, கடல் காப்பீட்டை வாங்குவதற்கான பல்வேறு காரணங்கள் யாவை? நிச்சயமாக கடல் காப்பீட்டை வாங்குவதற்கான பல்வேறு காரணங்களை புரிந்து கொள்வோம். இவை சரக்குகளின் சேதம் அல்லது இழப்புக்கு எதிரான பாதுகாப்பு, பொது சராசரி தியாகத்தின் கீழ் பாதுகாப்பு, இயற்கை பேரழிவுகளிலிருந்து பாதுகாப்பு, கேரியர்களின் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு மற்றும் சட்ட மற்றும் ஒப்பந்த தேவைகளுக்கு இணங்குதல். மாமா கியானி, பெரும்பாலான புள்ளிகளை நான் புரிந்து கொள்கிறேன். இருப்பினும் இந்த பொது சராசரி தியாகம் என்ன? சரி, சில நேரங்களில் முழு பொருட்களையும் தீ அல்லது கப்பல் மூழ்காமல் பாதுகாக்க நெருப்பில் இருக்கும் பொருட்களின் சில பகுதிகள் தண்ணீரில் எரியப்படுகின்றன. எனவே எரியப்பட்ட பொருட்களின் இழப்பு கப்பல் உரிமையாளர்கள், சாட்டர்கள், வங்கியாளர்கள், நிதியுதவியாளர்கள் போன்ற அனைத்து தரப்பினரிடமும் பிரிக்கப்படுகிறது. சரி, விதிமுறைகள், பேக்கேஜிங், ஓபன் பாலிசி, ஒற்றை போக்குவரத்து பாலிசி போன்ற கடல் காப்பீட்டில் இன்னும் நிறைய ஈடுபாடுகள் உள்ளன. இதில் அலிபாகில் எங்கள் பச்சாலா இடுகையை பற்றி பேசுவோம். மேலும் அற்புதமான கான்கூடாரத்திற்கு ஒவ்வொரு புதன்கிழமும் மாலை 3 மணிக்கு மெயில்ஸ், வாட்ஸ்அப் மற்றும் பிபி பார்ட்னர்ஸ் போர்ட்டல் வழியாக கியான்ஷாலாவில் பிபி பார்ட்னர்ஸ் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.